வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானி. நம்ம பார்க்க போகிற மூவி வந்து ஆர்டினரி ஏஞ்சல்ஸ் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தோட ரிவ்யூ போது முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விதமான பீப்புள்ஸ்னால் கேரக்டர் அந்த மாதிரி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபு, ரெண்டு பொண்ணு பசங்க, ஓகேங்களா. அண்டு ரெண்டு வந்து பொண்ணுங்க, ஓகேங்களா. அதில் வந்து மிஷல்னு ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொண்ணு, ஓகேங்களா. இப்படி வந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்து தன்னோட ஒய்ஃபை இறந்துருக்காரு. 2 பொண்ணுங்களுக்கும் அம்மா கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மிஷல் அந்த 5 வயசு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்து மைனாரிட்டி சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஓகேங்களா. அதுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வருது. அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரோ 1.5 இயரோ வந்து டைம் கெடு கொடுத்துட்றாரு நம்ம டாக்டர். இவர் வந்து ரூஃபிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கிட்டு பொண்ணோட மருந்தையும் பார்த்துட்டு இந்த குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு ஒரு மாதிரி மனுஷன் வந்து டிப்ரெஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டாரு. மனுஷன் மூஞ்சில சிரிப்பே இருக்காரு, ஒரு மாதிரி போன மாதிரி இருப்பாரு நேரமும். ஸோ வந்து ஒரு மாதிரி அப்படி இருப்பாரு. இதுதான் இவரோட கதை. இன்னொரு பக்கம் வந்து ஷாரன் ஸ்டீஃபன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், தனக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் விட்டு பிறகு இறந்துடுறான், கரெக்டாக தெரியல. அண்ட் தன்னோட பையன் வந்து தண்ணியை வந்து ரொம்ப வெறுக்கிறான், ஓகேங்களா. அதனாலே வந்து ஆல்கோலிக்காக மாறின இவங்க வந்து தங்கிட்ட ஒரு சலூன் இருக்கு. அவங்களும் ஒரு ஃப்ரெண்டும் ஆரம்பித்த ஒரு சலூன் இருக்குது. அங்கே வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க குடிய அடிமையாயிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒழுங்காகவே போகிறதில்ல. ஸோ இதே மாதிரி குடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து காலையில் எழுந்திருக்காங்க, தெரிஞ்சிருச்சு. அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்குற அந்த சமயத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம மிஷலோட நியூஸை படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. ஃபீல் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக வந்து ஹேரத்தான், 24 hours ஹேரத்தான்னு சொல்லுவாங்க. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து முடி வெட்டுறவங்களுக்கு கம்மி ப்ரைஸில் முடிவு வெட்டிட்டு ப்ளஸ் வந்து அவங்க எதாவது டொனேட் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு, ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு நாளில் $3000 சம்பாதிச்சாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நேராக வந்து நம்ம எட்டோட கையில் கொடுத்தாங்க. ஏற்கனவே எட்டை வந்து மீட் பண்ணிருப்பாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் ஹவுஸில் வந்து மீட் பண்ணிருப்பாங்க. அந்த இறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பீச்லாம் பேசுவாங்கள்ல சர்ச்சில். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து போய் மீட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம எட்டுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸே தெரிஞ்சிச்சு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த $3000 வாங்கலாம் வேணாமான்னு யோசிச்சுட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம எட்டோட அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷாரனுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஆயிடுது. அதே மாதிரி வந்து எட்டோட அம்மாவுக்கும் ஒரு பாண்டிங் ஆயிடுது. எட்டு மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குடும்பத்துக்கு தாந்தா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே இவ இவ்வளோ இந்த விமன் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க. இவங்க தேங்க்யூ, இவங்க வந்து நன்றி சொல்ற விதத்தில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒன்று இருக்குது அவருக்குள்ள, ஓகேங்க. ஆனால் வந்து வெளியே காட்டிக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கப்புறம் ஷாரன் வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம எட்டோட பில்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு எந்த பில்ஸை வந்து ஃபஸ்ட்டு கட்டணும், எந்த பில்ஸ் வந்து கட்டக்கூடாது, எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டு $400,000 ஒரு ஹாஸ்பிட்டல் பில் இருக்கும். அதை அந்த ஹாஸ்பிட்டல்கிட்டே பேசி $1 கூட இல்லாமல் கழிக்க வச்சுருவாங்க. அந்த பில்லு எப்படி அவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃபு அங்கே அட்மிட் பண்ணது தன்னோட பொண்ணுக்கு பார்க்குற எல்லா செலவையும் சேர்த்து அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அதையே வந்து எடிஸ் பண்ண வச்சுருவாங்க பேசி. அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயமா பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த நாளும் வருது. லிவர் கிடைக்கிற அன்னைக்கு 1994 வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய பனி ஒரு மாதிரி அலை அடிக்குது, ஓகேங்களா. சரியான பனி, எல்லாரோட பிளாக்கு, ஒரு மாதிரி வந்து போகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பிளெயின் வேணும், ப்ரைவேட் பிளெயின் வேணும் இவங்களுக்கு. எப்போவுமே எப்போ லிவர் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைவேட் பிளெயின் வேணும். அதையுமே வந்து நம்ம ஷேரன் பேசி 5 பிளெயினை வந்து ஆல்டர்னேட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சீன், எல்லாமே ஒன்று சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் அன்னைக்கு வந்து நம்ம ஹெட் வந்து மிஷலை வந்து தன்னோட காரில் ஏற்றிட்டு ஒரு ரோடாக போவார். எல்லா வழியுமே வந்து பிளாக் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையை இழந்துருவார். தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியாது, தன்னோட பொண்ணை தான் கண்ணு முன்னாடியே சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன மிராக்கல் ஆச்சு, எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றுனாங்க, அப்புறம் படம் எப்படி முடிஞ்சது
அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரெடிட் சீன்ஸ்லாம் தான் அவங்களுக்கு ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்க. உண்மையாகவே ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ட்ராமா ஃபிலிம். அந்த பொண்ணு அப்பாவோட ரிலேஷன்ஷிப் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஷேரனோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி படமே வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்தது. எனக்கு வந்து சந்தோஷம் வந்துச்சு, அழுகு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். என்னோட ஃபேவரட்ஸில் இந்த படம் வந்துச்சு, ஓகேங்களா. அண்ட் அதனால இந்த படத்துக்கு நான் 4.5 சொல்லுவேன் அவுட் ஆஃப் 5. அண்ட் இதே மாதிரி மூவி பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம நோபடி சொல்லிக்கலாம். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.